அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சூரியனோடும் புதனோடும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். சுக்கிரன் 12ல் உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் அக்னி நட்சத்திர காலகட்டம். அதான் 4லேருந்து 28 வரைக்கும் உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் இருக்குது. குரு வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 7ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் அமர்ந்து இருக்கிறார்கள். கும்பத்தில், அதாவது உங்களுடைய 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பண செலவு என்பது கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்கும். இது குறிப்பாக அது ஒரு சுப செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்து சம்மந்தப்பட்டவர்கள், நண்பர்கள், இந்த மாதிரிலாம், அதுவும் இப்போ சம்மர் வெக்கேஷனாக இருக்கிறதால அவங்க வரலாம். ஸோ அவங்களுக்கு ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறீங்க, இல்லை குடும்பத்தாரோடு நீங்கள் வெளியில் எங்கேயாவது டூர் போகிறீங்க, இதுக்கெல்லாம் நிறையா இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஒரு டூரிசம் போகிற மாதிரி தான். அது மாதிரியான நிறையா அப்போ மனசுக்கு சந்தோஷமான நல்ல செலவுகள் ஏற்படும். வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த சுபகாரியங்கள் இனிதே நடந்து நிறைவேறுங்கிறத உறுதியாக நம்பலாம். சரி, செலவு இருக்க பணப்புழக்கம் இருக்குமா? பணப்புழக்கமும் தேவையான அளவு நிச்சயமாக இருக்கும். கடன் வேண்டிய அளவு கிடைக்கும். அதனால் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளே இல்லை. மனசில் ஒரு உல்லாசம் நிறைந்த ஒரு காலகட்டம்னு கூட சொல்லலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு சாதனையை நிகழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸ், டெட்டர்மினேஷன், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அந்த காரியத்தில் ஒரு பரிபூர்ணமான ஒரு வெற்றியை தரக்கூடிய அளவில் சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். இதே நேரத்தில் எனக்கு வேலை மாற்றங்கள் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சி அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் இறங்கினா 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அழைப்புகள் வரும். அதை இன்டர்வியூஸ் அந்த மாதிரியான சில சமாச்சாரங்கள்லாம் நடந்து ஜூன் மாதத்தில் புதிய வேலைக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். இதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான, வருத்தம் இல்லாத, எதை பற்றியுமே கவலை இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. இதில் இப்போ காதல் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் தரும். திருமணம் போன்ற பேச்சுக்கள் நடைபெற்றால் கூட அது நல்லபடியாக நடக்கும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு நினைப்பு இருக்கும் பொழுது, அதற்கான முயற்சிகள் இறங்கும் பொழுது அது சரியான முறையில் செயல்பட்டு வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்படும். வயசானவங்க குறிப்பாக உடம்புல ஸ்டாமினா இருக்காது. அப்போ ரொம்ப தூரம் நான் ஒரு மலை ஏறுறேன், பெருசாக நடக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. உடல் நலத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது குறிப்பாக வயதானவர்களுக்கு தான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் இனிமையும் தரக்கூடிய, அதான் வசந்த ருதுன்னு சொல்லுவாங்க, வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக அமைந்திருக்கிறது. ஒரு வசந்த காலமாகத்தான் இருக்கும். ரொம்ப ஒரு இனிமையான, குடும்பத்தில் சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்ல காலமாக இருக்குது. குறிப்பாக 20ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 20லேருந்து 30. அப்போ நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி வாய்ப்பை கூட்டித்தரக்கூடிய அளவில் நல்ல சூழல் அமைந்து சிறப்பான வெற்றிகளை நீங்கள் எதிர்நோக்கும் ஒரு காலகட்டமாக அமைந்திருப்பதால் ஒரு மன நிறைவை தரக்கூடிய, சில மறக்க முடியாத அனுபவங்களை தரக்கூடிய நல்ல மாதமாகத்தான் இந்த மே மாதம் உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி பலன்களை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.